ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 1/4 கப் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனில் நீங்கள் எந்த கப்பில் 1/4 கப் அளவு பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 10 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே நெய்யில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நல்லா இதை வறுத்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கரிஞ்சிடக்கூடாது. நல்லா கோதுமை மாவு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்து இந்த நெய்யிலேயே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நெய்யோடு சேர்ந்து அந்த பாசிப்பருப்பு வதங்கும் போது அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்ல மணமாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. லைட்டாக கலரும் மாறி இருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். நம்ம 1/4 கப் அளவு பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா தளன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இதில் நம்ம ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம். கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு ஓரங்களில் வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே ஓரங்களில் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்த முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும்.